ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு உஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளான டேஸ்டியான காராமணி கிரேவி தான் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். காராமணி எடுத்துன்னு ஒரு கப் காராமணி. இது காஞ்ச காராமணி எடுத்து நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இது நைட் ஃபுல்லாக ஊறிஇருந்தால் நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஜாஸ்தி வேண்டாம், மசாலாக்கு தான் இது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டு வரைக்கும் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுவும் பெருசாக இருக்கட்டும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டு வரைக்கும் நான் இதில் இஞ்சி பூண்டு போடல. உங்களுக்கு வேணால் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுக்கோங்க. அது பச்சை மசாலாவா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறேன். இது கூட நம்ம ஒரு கப்பு தேங்காய், ஒரு 10 பல் முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. முந்திரி பருப்பெல்லாம் போட்டால் குழம்புலாம் திக்காக டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ அதில் போடலாம். அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 போட்டு, உங்களுக்கு வேணால் சோம்பு கசகசாவை போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒற்றைக்கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சா கூட நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சிட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. இது குக்கரில் தாளித்தா நல்லாயிருக்கும். ஆனால் கொட்டை வேகணும் இல்லைங்களா, அதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு மசாலாஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாம் மிக்சிலே போட்டு வச்சுட்டு இருக்குது. அதுக்கு ஒரு கப்பு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடுறதுக்கு ஒரே ஒரு மிளகா போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் வேறு எதுலேயும் போடல, மசாலாலேயும் போடல, போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டலாம். மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெயிலே. இது பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு பிறக்கும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் ஊற்றலாம். இந்த குழம்புக்கு புளியெல்லாம் தேவையில்லை, தக்காளியே போதும். நம்ம 2 தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, குழம்பு மசாலா கொண்டு தாளிக்கிறதுக்கு. இப்போ அதை அரைச்ச மசாலா எடுத்து ஊற்றிடுங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியிருக்கோம். கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போதும். இப்போ மூடி போட்டு தான் மசாலா வேக வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வெந்துடும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, மசாலா வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்ச காராமணி கொட்டை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அந்த மசாலா அரைச்ச தண்ணியே மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் குழம்பு. இப்போ மூடி போட்டு நீங்கள் ஒரு 4 விசில் வைங்க. கொட்டை வெந்துடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊற தான் அரைச்சிருக்கோம், வேக வைக்கல.
இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நான் குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சுருவேன். மூடிட்டு 4 விசில் வைக்கணும். விட்டு குழம்பு பார்க்கலாம். விசில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். ஆறட்டும்ன்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். குழம்பு பாருங்கள், உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், பூரி, தோசை, ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேலே நான் கொத்தமல்லி போட்டு காட்டுறேன். சூப்பரான காராமணி கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.